நன்றி. தொடர்ச்சியாக டொரண்டோ நேரம் 9:34 காற்றுடன் கலந்த இடி மின்னல் மலைகள் பொழிகிறது எங்கள் இடத்திலே. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூட கடந்து செல்வோம். இந்த நாளிலும் வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்திருக்க அந்த கிருபை நேரத்துக்கான நன்றி செலுத்தி அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடந்து செல்வோம். ஜெபிப்போம், துதிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாங்கள் ஜெபிப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பாராட்டு இந்த கிருபையின் தருணத்துக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த புதிய மாதத்தை தந்து எங்களுக்காக இந்த நேரத்தை இந்த மாலை பொழுது மட்டுமாய் நீங்க நடத்தி வருகிறீர்கள். அந்த மகா பெரிய கிருபைக்கான நன்றி செலுத்துகிறேன். 6 மாதங்கள் அரையாண்டு பகுதி கூட நடத்தினீரே ஸ்தோத்திரம். கண்டிப்பா நன்றி சொல்லுவோம். நீ எவ்வளவா எங்களை கண்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நடத்தி இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 7ஆம் மாதத்திலும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சங்கமான ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஊழியம் செய்கிற ஸ்தாபகரான ஸ்ரீ பிரதருக்கு அச்சபிக்கிறேன். பிள்ளைகள், பிற பிள்ளைகள், உடன் ஊழியர்கள் எல்லா பல பாகங்களிலும் பல்வேறுபட்ட நேரத்தில் இணைகிற எல்லா ஊழிய தாசர்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். கேட்டு அன்பு நேரலுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பேர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதி எல்லைகளை விசாலமாக்குங்க. தொழில்நுட்ப வசதிகளுக்காய் நன்றி செலுத்த புதிய தொழில்நுட்ப வசதி கொடுத்து எல்லைகளை விசாலமாக்குங்க. ஊழியத்தில் ஆசீர்வதிச்சுக்கிறோம். அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதியை ஆசீர்வதிக்கிறேன். கத்தாவே வெளிச்சத்தை ஆசீர்வதித்து வர கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துறேன். இன்னும் அநேக ஊழியர் எழுப்பித்தாங்க. ஊழியர் செய்யும்படியா தாழ்ந்துள்ள பள்ளிகளை யாமை பாடி துதிக்க எழுப்பித்தாங்க ஆண்டவர். வெளிச்சம் அந்நேருக்கு வெளிச்சம் கொடுக்கட்டும் ஆண்டவர். இருளின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாய் போவது வெளிச்சமே பிரகாசிக்கட்டும். அந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி இன்றும் வெளிச்சத்தில் வெளிச்சமாய் ஒளி கொடுக்கிறீர்கள். அதற்காக நன்றி ஆண்டவர். இந்த ஊழியத்தை செய்கிறதான மகேந்திரையா அவருடைய குடும்பங்கள் ஊழியங்கள் ஆசிரியர்களோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்கு அஞ்சம் அவருடைய குடும்பமாய் ஊழியங்களை ஆசிர்வத்து பெருக பண்ணுங்க. அதே போல தகப்பனை அடிமையை ஒப்பு கொடுக்க என் வாயின் வார்த்தையும் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா இந்த மாதத்திலும் இவற்றையெல்லாம் முன்குறித்திரோ என்னை கொண்டு செய்ய அவற்றையெல்லாம் நம்முடைய நாம மகிமைக்காக செயல்படுத்தும்படி அன்னைக்கிரிய செய்வீரா. அறியாது மட்டாத சொல்லித் தருவீரா. குடும்பத்தை ஊழியத்தை ஆசிர்வதிங்க. நான் ஒன்றை மகிமைப்படுவது இயேசுவின் நாமத்தில் அடியாளை மறைத்து நீங்க வழிபடுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபத்தைக்களும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நாம் மகிமைப்பட ஒரு பாடலை பாடி வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். எப்படிப்பாக உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவென்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய்க்கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே.
அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய்க்கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமென். கர்த்தர் நாமொன்றே மகிமைப்படுவதாக. வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூட நாங்கள் செல்வோம். இதனாலும் என்னோடு பேசின வார்த்தை, இந்த வார்த்தை உண்மையிலேயே எனக்கு என்னோடு பேசினார், உங்களோடு பேசுவார். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இப்படியாக வார்த்தை இருக்கிறது. எசாயா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். காத்துக்கொள்வேன் என்று சொன்னவர் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி நான் அந்த வார்த்தைக்கு நான் தலைப்பிட்டேன். காத்துக்கொள்ளுகிற தேவன் நம் தேவன். எப்படியாக காத்துக்கொள்வார் என்று சொன்னால், அவர் இரவும் பகலும் காத்துக்கொள்றார். என் எஸ்டர்வின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எங்களுக்கு தெரியும் இந்த வசனம். அப்ப இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்காமல் தூங்காமல் காத்துக்கொள்ற தேவன் எப்படியாக உம்மை காக்கிறார் என்று சொன்னார். அவர் சொல்றாரு, என் பிள்ளையை தொடுறவன் தன் கண்மணியை தொடுகிறான். அப்ப கண்மணியை தொடும்போது நிச்சயமாக எங்கள் கண்ணை நாங்கள் கிட்டவாக ஏதாவது ஒன்று வருதுன்னு சொன்னா எங்கள் கண் இமை டக்கெடுத்து மூடிவிடும். அந்த இமை பொழுது அப்படியே டக்குன்னு என்ன செய்யும், நாங்க எங்களுக்கு தெரியாத அதை டச் பண்ண அந்த உணர்வு என்ன செய்யும், மூடிவிடும். அப்படியாக அந்த காத்துக்கொள்ற தேவன், அந்த இமை பொழுதும் எங்களை கைவிடாத தேவன் காத்துக்கொள்கிறாராம். எப்படி காத்துக்கொள்வார் என்று சொல்லி நாங்க பாப்போமா? இந்த கர்த்தராகிய நான் இன்னைக்கு நாங்க என்று சொல்லி நிச்சயமா அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. நான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உரிமையோடு சொல்றார், நான் அதை காப்பாற்றி, நான் அதை காப்பாற்றி முதலாவது காப்பாற்றுவேன். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குதோ, எந்த நிலையில இருந்தாலும் அந்த நிலையிலிருந்து நான் அதை நான் காப்பாற்று காப்பாற்று என்று சொன்னவர் சர்வ சாதாரணமான அல்ல, அசாதாரணமானங்களை அசாதாரணமாக்குறது தேவன். அவர் நாங்க நினைக்கிறோம் இதெல்லாம் சாத்தியக்கூறு அல்ல, முடியாது என்று சொல்லி இல்ல, அது மனுஷனாலாம் கூடாது, தேவனால எல்லாம். எங்களுடைய விசுவாசத்தோடு நாங்க நெருங்கும் பொழுது அங்கே தேவன் கிரியை செய்கிறரா இருக்கிறார். அப்ப நாங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அப்ப நாங்க விசுவாசம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்வோம் என்பது நம்மை நாம ஏமாற்றுற காரியம். அப்ப நாங்கள் விசுவாசத்தோடு நெருங்கத்தான் அவருடைய கிரியையின் வெளிப்பாடு நமக்குள்ளே வெளிப்படுகிறது. அப்ப அவருடைய கிரியைகள் வெளிப்படணும் என்று சொன்னா நாங்க நம்மை விட்டு கொடுக்க வேண்டும், அவர் காக்கும்படியாக. நிச்சயமாக உங்கள் முதலாவது செய்தி கூட, கோழி தன் குஞ்சுகளை தன் சிட்டைக்குள்ள மறைக்கிறது போல அங்கே பறந்து என்ன செய்யுமாம், கோழி குஞ்சுகளை எடுத்து விடாதபடி தாய் பறவை அதை காக்கின்றது, எதிரிடமிருந்து காக்கின்றது. ஏன்? அது தாய் மீது உள்ள அந்த கடமையா இருக்கின்றது. ஒரு தாய்க்கு அப்படிப்பட்ட ஒரு கடமை இருக்குமா இருந்தா, அப்படிப்பட்ட உணர்வு அதை உருவாக்கினவருக்கு, அதை படைத்தவருக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்கும், எப்படிப்பட்ட காக்கணும் என்று சொன்ன நோக்கம் இருக்கும், இப்படிப்பட்ட வரைபடம் அவருக்குள்ள இருக்கும். அப்ப நாங்கள் இதை என்ன செய்து விடுவோம், ஒரு அசாதாரணமா எண்ணி விடுகிறோம். இல்லை, அவர் சொல்ற கர்த்தராகிய நான்
நான் தான் அதை காப்பாற்றுவேன். இந்த மனுஷன் காப்பாற்றுவான் இல்லை, இந்த பதவி இதை காப்பாற்று, இந்த பட்டம் இவர்களை காப்பாற்றும் அல்ல. ஆயுஷ் நாள் முழுக்க இந்த பொருளாசை, இந்த சொத்து இதை இவர்களுக்கு பாரம்பரியமா காத்துக்கொள்வதும் அல்ல. ஏனென்று சொன்னால் இது உலகத்துக்குரிய அழிந்து போயிடும். வானம் பூமி அழிந்து போகும், என் வார்த்தைகளோ அழிவதில்லை. அழியாத வார்த்தையாக தேவன், அந்த வானத்தை பூமியை உண்டாக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த பூச்சக்கரத்தை அசைத்துக் கொண்டிருக்க தேவன், எந்த தேவன் சொல்லுகிறார், சத்ராய நான் அதை காப்பாற்றி, அதை காப்பாற்ற மாற்றமல்ல, அதுக்கு அடிக்கடி தண்ணீர் ஏன் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுறான்னு சொன்னால், சில சூழ்நிலை வனாந்தரமாக அவர் கட்டவிழ்க்கிறார். எங்களை உருவாக்கும்படி, எங்களை உடைத்து உருவாக்கும்படியாக அந்த வனாந்தரங்களை கட்டவிழ்க்கிறார். அந்த வனாந்தரங்களை அனுமதிக்கும் பொழுது நாங்கள் அங்கே சூழ்ந்து போகிறோம். நாங்கள் அங்க என்ன செய்யறோம், புலம்புகிறோம். அங்கே என்ன செய்யறோம், இப்படி ஒரு தேவன் உண்டா என்று சொல்லி நாமே என்ன செய்யறோம், கேள்விகள் எழுப்புகிறோம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அங்கே ஏசாயம் புஸ்தகம் 57 அதிகாரம் 16 சொல்லுகிறது. ஏசாயம் புஸ்தகம் 57:16 சொல்லுகிறது, நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாயிருப்பதில்லை. ஏனென்றால் பாருங்க, நான் எப்போதும் வழக்காடுவதில்லை, எப்போதும் நான் கோபமா இருப்பதில்லை. ஏனென்று சொன்னா, ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே, சோர்ந்து போகும். அவருக்கு தெரியும் தன் பிள்ளை சோர்ந்து போயிடும். அப்ப அனுமதிக்கிறார் எப்படி என்று சொன்னால், சில காரியங்கள் தன் பிள்ளை இதை தாங்கி நடத்தும், இதுல இருந்து விசுவாசத்துல ஜெயித்து வரும். அதற்காக தகப்பன் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். ஆனால் அவருக்கு என்ன அறிவு இருக்கிறது என்று சொன்னால், பொருளாசி என்ற அக்கிரமத்தின் அவர் கொடுங்கோமாக அடிக்கிறார். சில நேரத்துல கடும் கோமாய் தன்னை மறைக்கிறார். அதே வார்த்தை சொல்லுறது எசாயம் புஸ்தகம் 57 அங்கே 17 பாப்பீங்கடா, நான் அவர்கள் பொருளாசையின் அக்கிரமத்தின் நிமித்தம் கடுங்கோபமாகி அவர்களை அடித்தேன், நான் மறைந்து கடுங்கோபமாயிருந்தேன். நான் அவர் தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. மாறுபாடாய் வழியை விட்டு விலகிறவர்களை அவர் அடிக்கிறார், கோபப்படுகிறார். அவர் என்ன செய்யறார், தூரமாய் போகிறார், மறைத்துக் கொள்றார் தன் முகத்தை. ஏன்னு சொன்னால் அவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அப்ப இதை காத்துக்கொள்வேன்னு சொன்னா இல்லை, எப்படிப்பட்டவர்களை காப்பாருன்னா இல்லவே இல்லை. அப்ப இவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னு அடுத்த வருஷம் சொல்லுது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து இந்த வழியில நடக்குது, இந்த பிள்ளை நீதி வழியில நடக்குதா, நித்திய வழியில நித்தமும் நடக்குதா, நித்திய வெளிச்சத்தின் பாதையில நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் அவர்கள் வழிகளை பார்த்துத்தான் நான் அவர்களை என்ன செய்வேன், அதனால நான் தூரப்ப மாட்டேன். மறுபடியும் அவர்களை என்ன செய்வேன், நான் ஆறுதல் அளிப்பேன், அவர்களை குணமாக்குவேன், அவர்களை திரும்பமா காப்பேன் என்று சொல்றேன். ஆனா நீங்க என்ன செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். இந்த விழுந்ததுல இருந்து எடுபட வேண்டும். அப்ப நான் உங்களை அடிக்கடி என்ன செய்வேன், தண்ணீர் பாய்ச்சுவேன். இந்த தண்ணீர் பாய்ச்சுறதுக்கு செடிக்கு நிச்சயமாக இந்த சமர் காலத்துல நாங்கள் ஒரு செடியை வலிப்பமா இருந்தா அதுக்கு தண்ணீர் பாய்ச்சா விட்டால் அது என்ன செய்யும், சோர்ந்து போயிடும். அந்த வெப்பத்தை தாங்க விட, அந்த விஷத்தை தாங்க இல்லாம அது சோர்ந்து போயிடும். நாங்கள் நினைப்போம் இது சோர்ந்து போகுது என்று சொல்லிட்டு என்ன செய்வோம், நாங்கள் போய் தண்ணீரை ஊற்றுவோம். அந்த செடிக்கு அந்த ஒரு பொழுது என்ன செய்யும், சோர்வை கொண்டு வருது அந்த வெப்பநிலை என்று சொன்னார். நம்மை உருவாக்கின தேவனுக்கு என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட சோர்வுகள் வரும் என்று அறியாதிருக்கிறாரா? நிச்சயமாக அவர் எதைமையாக சொன்னவன், நான் உன்னை தாயின் வைத்து உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், முன்பு அறிந்தேன். உன்னை பரிசுத்த வயிற்றிருக்கும் போதே பரிசுத்தம் பண்ணி திக்கதரிசியா கட்டளையிட்ட தேவன். அங்கே நீ சிறுபிள்ளை என்று சொல்லாதே, நீ போ, நீ நம்ம சொல்றத செய் என்று சொல்லி ஒரு எரேமியாவை உருவாக்கி அங்கே தீர்க்கதரிசியாக அனுப்புவராய் இருந்தார். இன்னைக்கு என்னை உங்களை உருவாக்கி அடிக்கடி இன்னைக்கு தண்ணீர் பாய்ச்சல் அந்த வார்த்தையை தருகிறாரே ஒவ்வொரு ஊழியக்காரர் கூடாக. இந்த தண்ணீராகிய வசனம், தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி நடத்துறாரு. ஏன் அடிக்கடி தண்ணி அங்க பலப்படணும், இன்னும் பலத்தின் மேல பலன் அடையணும், சீவனை காணணும், கத்திரி மகிமை வெளியிறங்க வாகனம், அவருடைய நோக்கம் திட்டம் நிறைவேறணும். இதுதான் அவருடைய நோக்கம், அவருடைய வரைபடம், அந்த அவருடைய உள்ளங்கையில் வரைந்த காரியம். அந்த வரைந்த வரைபடத்துக்கு நாங்கள் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி
அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அப்ப இந்த வசனம் உங்களுக்கு கூடாக வருகிறது. தேவ வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூடாக வார்த்தை அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சப்படுது. ஏன் உற்சாகப்படும் மகளே, இன்னும் எழும்பியோடு, இன்னும் தட்டி எழுப்புற. ஏன் எலியாவுக்கு சூரச்செடிய சோர்ந்து போய் இருக்கும்போது அங்கே தூதன் ஆனவன் அப்பத்தையும் திராட்சை கொண்டு போய் கொடுக்கிறாரே, ஏன் கொடுக்கிறார் அந்த ரசத்தை? இன்னும் நீ செல்ல வேண்டிய பயணம் வெகு தூரம், எழும்பி நடா என்று சொல்லி தட்டி எழுப்புறார் எலியாவை. எழும்பும் போது எலியா அதை சாப்பிட்டு விட்டு ஒரே பெண்ணும் பர்வதத்துக்கு நேரா நடக்கிற 40 நாள் இரவும் பகல் அப்படியாக தட்டி எழுப்புறார். யோனா வள்ளி தமதவரை போறான். யோனா ஒரு தீர்க்கதரிசிதான். யோனா ஒரு சிறிய தீர்க்கதரிசிதான், பெரிய தீர்க்கதரிசிதான். ஆனால் ஜோனாவுக்கு வார்த்தையை கீழ்ப்பட முடியவில்லை. இன்றைக்கு அநேகர் அவனுடைய பிள்ளைகள் தான் அன்றைக்கு அவர் காப்பாற்ற விடாம முடியாம என்ன செய்து உலக வார்த்தைகள் தடுக்குது. வேறு திசைக்கு அழைத்து அவர்களை காப்பாற்ற தேவன் அங்க மீனை கட்டவிழ்க்கிறார். கட்டவிழ்த்து இந்த சில 3 நாளைக்கு விண்ணப்பம் பண்ண வைக்கிறார். செய்த குற்றத்துக்கும் செய்த பிள்ளைக்கும் திசை மாறி போனதுக்கும் நான் கொடுத்த வேலையை நீ செய்யாதிருக்கிறதுக்கும் பாருங்க, திசை மாறி போனவனையே காப்பாற்றுற. சொன்ன வார்த்தை கீழ்ப்படியா போனவனையே காப்பாற்றுகிற. யார் அவன்? தீர்க்கதரிசியோனா. இன்னைக்கு ஏதோ வேதாகம் உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல, இன்னைக்கு நானும் நீங்களும் தான் இன்னும் அவர் காப்பாற்ற விடாம, காப்பாற்ற முடியாம, காப்பாற்றி விட சூழ்நிலைக்குள்ள அவளை விட்டு கொடுக்காம நாங்க தான் மாறி மாறி போறோம். நான் போல போகிறோமா? அங்க நாம நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அரசி பார்க்க வேணும், தியானிச்சு பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். நான் நடக்கிற வழிகள் சரியா தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கணும். அவர் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சங்களை செழிப்பாக்கி இந்த அத்திமரத்தை பாக்குற, இந்த அத்திமரம் ஒருமையிலேயே கொடுக்கிறதா, பார்வைக்கு வரும் செழிப்பா இருக்கிறதா, கனி கொடுக்கிறாண்டெல்லாம் பாக்குறேன். அந்த அத்திமரம் வெறும் பார்வைக்கு செழிப்பா இருக்குதே, அழிய கனி இல்ல. உடனே அவர் என்ன செய்யறார்? சபிக்கிறார். அவருடைய நியாயத்தை செய்து முடிக்கிறார். அந்த அத்திமரத்துக்கு செய்வது எத்தனை பெரிய காரியம். சீடர்கள் வியக்கிறார்கள். அப்ப காப்பாற்று தேவன் காப்பாற்றத்துக்கு ஆசைப்படுகிறார். நீ கனி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கனியை எதிர்பார்க்கிறார். அடிக்க அந்த கனி கொடுக்கும்படியா அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி, அது மாத்திரமில்ல ஒருவரும் அதை ஒருவரும் சேதப்படுத்த கூடாது. இந்த பிள்ளையை யாரும் தொடக்கூடாது. இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடாது. எந்த வியாதி பலவீனம் ஆட்கொள்ளக்கூடாது. இதுதான் அவருடைய வல்லமை வார்த்தை கிரிய செய்யும்படியாக அவர் என்ன சில சேதப்படுத்தாதபடிக்கு, திருடன் கண்ணமிட்டு திருடாதபடிக்கு, யோபுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தது போல, யோபு 1:10 அடைத்தது போல தேவன் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக செபத்துல கொடுக்கிறோமா? அந்த தோட்டத்தை பாதுகாக்கும்படி குடும்பத்தை நாங்கள் அப்படியா வச்சிருக்கின்றோமா? இங்கே அவர் சொல்லுகிறார், அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு, அங்கே என்ன செய்த கல்லைகளும் முள்ளுகளும் விதைக்காதபடிக்கு, வேண்டாத காரியங்கள், வேண்டாத சிந்தனைகள் விதைக்காதபடிக்கு நீ இரவும் பகல் நான் உன்னை காத்துக்கொள்வேன். நீ இரவும் பகல் என் வேதத்தில தியானமாய், இரவும் பகலும் என் வேதத்தில தியானமாய். அடுத்து சொல்ற, அதை இரவும் பகலும் நான் காத்து, சும்மா காக்கல, இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். டே அண்ட் நைட். அங்க அவர் சொல்றார், இரவும் பகலை நான் காத்து, நீ இரவும் பகலும் என் வேதத்தோட இரு. இன்னைக்கு அதைத்தான் நான் உங்களோட பேசுறேன். அப்படி நீங்க காத்துக்கொள்ளிருந்தா, இங்க வசனம் சொல்றது, யாக்கோபு வேர் வெற்றி எஸ்தவேல் பூத்து காய்த்து அது உலகத்தின் பல நாள் நிரப்பு நாட்களாக வருகிறது. நாட்கள் வரும் என்று சொல்ற. யாக்கோபு வேர் பெற்றது, யாக்கோபு வேர் பெற்று எஸ்தவேலாய் மாறுகிறது. அங்கே யாக்கோபு என்ற இடத்துல தங்க வானத்தின் வாசலை காண்கிறார். அங்கே அது மாத்திரமில்ல, அது வானத்தின் வாசல் அந்த பலிபட ஒரு கல்லை வைத்து விட்டு அவர் மாமனார் விட்டு மறுபடியா வந்து தேவதனோடு போராடி அங்கே என்ன சிரேஷ்டவேலாய் மாறுகிறார். பெயர் மாற்றப்பட்டு அது மாற்ற உலகத்தின் ரொம்ப பரிவாரங்களை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். உலகத்தின் பலனாய் நிரப்பி ஆசீர்வதிச்சதவர் இன்றைக்கு நம்மை நாங்க கேட்டு நாங்க விண்ணப்பத்துக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்கப்பா, இந்த காரியத்தை எனக்கு நாங்க வேண்டிக் கொள்ள நினைப்போடு மிகவும் அதிகமா செய்து முடிக்கிற அவருடைய கிருபையின் ஆசீர்வாதங்கள் அப்படியே யாக்கோபை ஆசீர்வதித்தது நம்மையும் ஆசீர்வதிக்க அழைத்திருக்கு. இப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? அவர் நம்மை காக்கும்படி
கர்த்தராகிய நான் அதை காப்பார். அவர் காக்கும்படியாக நாங்க அவருடைய கரத்துக்குள் இருக்கின்றோம். அவர் காத்துக்கொள்வேன்னு சொன்னவர் காத்துக்கொண்டுதான் இருக்கிறார். இந்த அரை ஆண்டு மட்டும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த அரை ஆண்டு முடித்து விட்டோம். 7ஆம் மாதத்துல அடுத்த மாதம் அரை ஆண்டை கடக்கிறதுக்கு அவர் காத்துக்கொள்ளும்படியா அந்த பலத்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுப்போமா என்ன சொன்னா அவர் காத்துக்கொள்வேன் என்று சொன்னவர் நான் காத்துக்கொள்வேன். இப்படியா நான் காத்துக்கொள்ளும் மகனே மகளே, நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. வழி இதுவே என்று சொல்ற என் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற நீ கிரிய உன்னை விட்டு கொடு. நான் உருவாக்கி உன்னை வரைந்து நீ கனி கொடுக்கிற ஒரு நல்ல செடியாக நீ கொடியாக என்னில் படர்ந்து விடு. என் வார்த்தையில் நிலைத்து விடு. என் வார்த்தையின்படியே வாழ்ந்து காட்டு. நான் உன்னை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். கண்ணுறங்காத தேவன், இமைப்பொழுதும் கைவிடாத தேவன், உருக்கமான இரக்கங்களால் அணைத்துக் கொண்டு காத்துக்கொள்ள தாயாய், தந்தையாய், நண்பனாய் எந்தெந்த உறவில நீங்கள் கேட்கின்றீர்களோ அந்தந்த உறவாய் அவர் மாறுகிறார். எங்களை காத்துக்கொள்ள இன்று அழைக்கின்றார், அணைக்கின்றார். மீதியான 6 மாதங்கள் இருக்கின்ற இந்த 7ஆம் மாதத்திலே கர்த்தர் நடத்துகின்றார். அவர் காக்கும்படியாக விட்டுக் கொடுப்போம். காத்துக்கொள்ளுந்தவர் காத்துக்கொள்வார். ஆமென். பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்போரும் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்போரும் அல்ல. அவர் வாக்கினா சொல்ல சாலமோன் சொல்ற, என் தந்தைக்கு நீங்க வாக்கினா சொன்னீங்க, அன்று கூட கரங்களா நிறைவேற்றி காட்டி இருக்கிறீங்க. சிங்காசனத்துல சாலமோனை நிறுத்தினீங்க அப்பா. தலைமுறை தலைமுறையின் உடன்படிக்கை ஏற்படுத்தின சிங்காசனம் வைப்பேன்னு சொன்ன தேவன் அங்கே நிறுத்தி இருக்கிறார் சாலமோனை ராஜாவா. அப்படியாக எங்களை உயர்த்துவார். தலைமுறை ஆசிரியத்தை நாங்களும் சுதந்திரிக்க காத்துக்கொள்றது இடத்துல காக்கும்படியாக விட்டு கொடுப்போமா? ஜபிப்போம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் நன்றி ஆண்டவர். இவ்வளவு ஒரு நல்ல காத்துக்கொள்வேன் என்று சொல்லி ஆக்குரைத்திருக்கிறீங்க அப்பா. இந்த 7ஆம் மாதத்துல இந்த காத்துக்கொள்வீங்க கத்தா. நாங்கள் சூழ்நிலை பார்க்காதவள், சுற்றி இருக்கிற மனுஷ வார்த்தையில கேட்காதவள், மனுஷ பலவீனங்கள் எங்களை மேற்கொண்டு விடாதபடி அப்பா, நிமிஷங்களும் நேரங்களும் மனுஷங்களும் எங்கள் வாழ்க்கையில அப்பா எந்த இடத்திலும் உடற்படை கொண்டு வராதபடி விசுவாசத்துல ஓடி முடிக்க இந்த ஓட்டத்தை தொடக்க நீங்கப்பா. இந்த அரையாண்டு மட்டும் காத்து கொண்டீங்க, இனிமேல நீங்க காப்பீங்க ஆண்டவர். அந்த விசுவாசத்தோடு நீங்க ஓடத்தக்கதாக அந்த கிருபையின் பலனை ஊற்றுங்க. உன்னத பலனை ஊற்றுங்க ஆண்டவர். உன்னத வல்லமை தாங்க ஆண்டவர். உமக்காக இன்னும் காத்து கொள்ளும்படியா உம்மோட பாதத்திலே எங்களை விட்டு கொடுக்கிறோம். அப்படியாக அடிமையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கொழுதன் குஞ்சுகளை தன் சட்டைக்குள்ள மறைக்கிறது போல என் தகப்பனை நீங்க காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீங்க. கருவில் கண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொண்டீங்க, இனிமேலும் காக்க போறீங்கப்பா. அந்த மகாபலி கிருபைக்கான நன்றி செலுத்திச்சு பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவர். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும் மீதியான பகுதிகளை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக காத்துக்கொள்வார். அப்படியாக நம்மை காத்துக்கொள்ற தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தோம். காத்துக்கொள்வார். இந்த நேரம் முழுவதுமாய் காத்துக்கொண்டார். 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் மட்டுமாய் இந்த 10 மணி ஆகின்றது. நிச்சயமாக அவர் காத்துக்கொண்டார். இவர்களை முன்குறித்தார், அழைத்து வந்து அவருடைய நாமத்தை உயர்த்தும் பாத்திரங்களாய் வழி நடத்தி இந்த நேரத்தை அவரே மகிமைப்பட்டு வழி நடத்தி காத்துக்கொண்டார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். இவ்வளவாய் பாராட்டின அந்த கிருபையின் தருணத்துக்காய், அனுகூலப்படுத்தின நேரத்துக்காய் எந்த வாய்தவனை சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். நாங்கள் நன்றி ஜெபமாக முடிவு ஜெபத்தை ஏறெடுப்போம். நன்றி செலுத்தும். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள நல்ல தெய்வமே, அப்பாங்களை இதுவரை நடத்தின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். ஆரம்பம் முதல் கத்தாவே இந்த 7 மணி பொழுது தந்தீரே, இந்த மாலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அவர்களை முன்குறித்து அழைத்து வந்தீரே ஆண்டவர். உடைய வார்த்தையின் வெளிச்சத்தினோட அனைத்திய வெளிச்சத்துல வெளிச்சமா நீர் எமக்கு கோடி கோடி சோஸ்திரம் கத்தாவே. கத்தாவே இந்த சங்க வானொலிக்கா நன்றி செலுத்த அருமையான களத்தை எங்களுக்கு தளமாக்கி தந்தீர். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களை விளங்கச் செய்து இணைத்தீரே அப்பா. அந்த நல்ல இணைப்புகளுக்காய் கோடி கோடி சோஸ்திரம்.
அன்பு செலுத்துறோம் வானொலி ஊழியத்துக்காக. தகப்பனே, ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். இந்த ஊழியத்தை செய்கிற ஆண்டவரே, மறைமுகமாய் இருந்து ஊழியங்களை செய்கிற லெஸ்லி பிரதருக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா ரீட்டா சிஸ்டருக்காய் நன்றி செலுத்துறோம். அவருடைய பிள்ளைகள் உறவுகள் பேர பிள்ளைகளுக்கு தருகிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. தலைமுறை தலைமுறை அவருடைய சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக, வழி நடத்துவீராக. இன்னும் புதிய கருவிகளை கொடுத்து இன்னும் ஊழியத்தை வளரச் செய்ய, பெருகச் செய்ய கிருபை பாராட்டுவீர். அநேக ஆத்துமா கொள்ளைப்போல பங்கிட்டுக் கொள்ள கிருபை செய்வீரார். இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறேன் அப்பா. நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. கிருபையாய் மட்டும் இந்த 6 மாதம் நடத்தி வந்தீங்கள் அவரோடு. அதற்காக நடந்து வந்தீங்கள் ஆண்டவர். அதற்கான நன்றி செலுத்துறேன் ஐயா. தகப்பனே, மீதியான மாதங்கள் எல்லாம் நீங்க நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்த உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இந்த நாளும் இந்த ஆரம்பிச்சு பாடல கூட நடத்தின கருணாசுக்காய் நன்றி சொல்லுறேன் கத்தாவே. சரி கொடுத்த தாளந்துக்காய் கொடு சோஸ்ரம். உடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அதே போல கத்தாவை இணைந்து ஜெபித்த அப்பா ரஞ்சனி சுசுக்காய் நன்றி செலுத்துறேன் கத்தாவே. சௌரியம் மட்டுமாய் நீ வழி நடத்துற கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. பதியே கண்ணீரை சௌரி கடந்து வந்தாரு கடந்த நாட்கள். ஆனால் சொல்லிப்பான மாதத்தை இந்த மாதத்தை நீ கொடுத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துறேன். ஊழிய பாதையில இன்னும் உயர்த்த போயிடாண்டவர். அதுக்காக நான் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். சௌரி இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க. அவர் குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிக்க அப்பா. ஜெபித்த அந்த உள்ளங்களை நீங்க ஆசீர்வதித்து மகள பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஜெபித்து உடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறேன்ப்பா. அதே போல அடிமையை கொடுத்தீங்க கத்தாவி. சங்கீத பகுதியை வாசிக்கும் அப்பா. உடைய வார்த்தையை கொடுக்கும் தொகுத்து வழங்கவும் கொடுத்த சத்துவ பலத்துக்காய் நன்றி. கிருபையா இணைத்தீரே நினைத்தீரே உடைய அன்பில் அதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா வார்த்தை கூட அடிமையை கற்றுக் கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே. நடந்து வழி நடத்துங்க. ஊழியங்களை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, உலகத்து பாதுகாப்புக்குள்ள தருகிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்பு கூட செபிக்கிறேன் அப்பா. அதே போல கத்தாவே இந்த நாளிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் போது கூட இணைத்தீங்களை கத்தாவதுக்காய் நன்றி ஆண்டவர். தகப்பனே, வார்த்தையை கொடுத்த யாதவ செய்தி ஐயா வெளிச்சமா எங்களுக்கு வெளிப்பட்டதே தகப்பனே. அப்பா இயேசுவே, அப்பா உன்னதம் சங்க ஐயா சட்டை நிழலின் கீழே வந்தடையத்தக்கதா நீங்க இருக்கிறீங்களே கத்தாவே. அந்த நிழலாயிருப்பவரே உங்கள் வாழ்க்கையில நிழலாய் தொடர்கின்றீரே கத்தாவே. உன்னதமான மறைவில வைத்து சர்வவர நிழல தங்கி உறவாட வைத்திருக்கிறீர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் ஆண்டவர். அந்த வெளிச்சத்தை கொடுத்த ஊழியக்கான ஆசீர்வதிங்க கத்தா. இந்த முதிர்வயதின் கனி வந்து பசுமையுமா வைத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். பசு ஞான பிரகாசமையா பொறுப்படைங்க. ஆசீர்வதி இருக்கிற இடத்துல ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகள் தலைமுறையில் ஆசீர்வத்து சுகந்தரித்து உமக்கா சாட்சியா விழாங்க. நீங்க வைத்திருக்க கிருபைக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துருங்க. இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்க அதே போல கண்களை ஏறெடுப்பு என்ற பகுதியில் இணைந்து செபித்த எல்லா உள்ளங்களுக்காக செபிக்கிறேன். டோலிக்காய் செபிக்கிறேன். இணைந்து செபிக்க நீர் கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக சோஸ்திரம். குடும்பத்தின் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் வழி நடத்துங்க. வல்லமை நிரப்புங்க. இந்த புதிய மாதம் சோதிக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வீரார். எல்லா இக்கட்டு சூழ்நிலை எடுத்து போடுவீர். இன்னும் உமக்காவோட திருவசைங்க தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். குடும்பத்தின் ஊழியங்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன்ப்பா. அதே போல கத்தா வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்த கத்தாவே அன்றன் பாசருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். துணையாயிருக்கிற தேவன், துணையாயிருக்கிற நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்நாள் வரைக்கும் துணையாய் நின்று உங்களை நடத்துறீர். அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவர். அருமையான ஊழியக்காரன் மூலமாய் நீங்க பேசுறீங்களப்பா எங்களோடு. அந்த வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பட்டதற்காய் நன்றி செலுத்தும். ஊழியக்கார குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவளை இன்னும் பலப்படுத்த. இனிமேல் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன் சொன்ன தேவன் அவளை இன்னும் ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறார். அவருடைய பாதைகள் ஆசீர்வதிங்க. சபை ஊழியங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லைகளை விசாலமாக்கி வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி உங்களுடைய வல்ல கருத்துக்களோ புகழ் செபிக்கிறேன் அப்பா. அதே போல ஆண்டவர் பழைய ஊழியங்கள் எல்லாவற்றையும் வல்ல கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஊழியங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. காலை பொழுதுல இருந்து விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாகவும் மாலை நித்திய வெளிச்சத்தின் பகுதி கூட நீங்க வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
யானை போல சரியான முறை நினைத்து தாங்க. சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக்கி தந்து எல்லாவற்றையும் நிரப்ப நல்ல தகப்பன் நீங்க. எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிக்க வல்லவராய் இருக்கபடி நான் ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி உடைய நல்ல கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து உங்களை வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.